அனைத்து தமிழ் சமூக நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தமிழ் சமூக நண்பர்களே, இந்த புகைப்படத்தில் வருபவர் பெயர் ஐயப்பன், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் மீது ஜாதிய ரீதி அடக்குமுறை தாக்குதல் நடத்தப்படுகிறது. இவர் வேளாளர் சமுதாயத்தில் ஒரு சமூக சிந்தனை கொண்ட போராளி. இவர் தனது இல்லம் சுற்றியுள்ள இவரது வாகனம் மற்றும் இடங்களில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களது புகைப்படத்தை பொருத்தி தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி வந்த நிலையில் அந்த பகுதியைச் சார்ந்த கள்ளர் மற்றும் மருத்துவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர் மீது அடக்குமுறை தாக்குதல்களை நடத்தி வந்துள்ளனர். பிரச்சனை பற்றி அவரே கூறும் தொகுப்பு உங்கள் கண்முன். என்னுடைய பெயர் பி. ஐயப்பன், மேல் அடிச்சத்திரு குடவாசல், நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, திருவாரூர் மாவட்டம். நான் ஒரு சமுதாய பொறுப்பில் ஒரு 10-15 வருடங்களாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். நம்ம தெருவில் வ.உ.சி. போஸ்டர் ஒட்டுறான் கிளிக்கிறாங்க, காரில் வ.உ.சி. போஸ்டர் ஒட்டுனா கிளிக்கிறாங்க. சின்ன பசங்களை வச்சு நிறைய முக்குளூர் சமுதாயமும் மருத்துவர் சமுதாயமும் நம்மளை ரொம்ப அச்சுறுத்தி கொண்டிருக்காங்க. காவல்துறையில் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க பார்த்துட்டு கண்டிச்சுட்டு போனதோட சரி, மற்றபடி அவங்க டெய்லி நம்ம வீட்டுக்கிட்ட சத்தம் போடுறாங்க, வா பார்ப்போம் எடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் அதுக்காண்டி பதிலுக்கு இறங்கினோம்னா பிரச்சனையாக போயிடும். சமுதாய பொறுப்புக்கு ஒருத்தர் வந்தால் அவங்கள அச்சுறுத்தும் நோக்கத்தோட மற்ற சமுதாயம் ஏன் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு தெரியல. அவங்கவுங்க தலைவர் அவங்க கொண்டாடுறப்ப நம்ம தலைவரோட படத்தை கிழிச்சு தான் பிரச்சனையே ஆரம்பித்ததே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஏற்கனவே ஒரு பையன் தீபக்குங்கிற ஒரு பையன் மேலே நம்ம சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. அவரோட தம்பியை ஒரு 15 வயசு பையன் இருப்பான், அஜய்னு, அவனை வச்சு காய் நகர்த்துறாங்க. இதை எப்படி நம்ம சொல்லி கண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கேட்டால் சின்ன பசங்கன்னு சொல்லி ஈஸியாக முடிக்கிறாங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் கேட்டால் நாங்கள் அப்படி போகல இப்படி போகலன்னு சொல்லி ஏதோ சொல்லி ஒன்று ஏமாத்துறாங்க. இதனால தான் நம்ம சமுதாயத்தில் சொல்லியிருக்கோம், சமுதாயம் நமக்கு என்ன பாதுகாப்பு வழங்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் காவல்துறையிட்ட கடுமையான கண்டங்களை நம்ம சமுதாய அமைப்புகள் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோவை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். இதில் வரக்கூடிய வீடியோவையும் முழுமையாக பார்த்திருப்பீர்கள். அந்த பகுதியில் உள்ள சிறுவயது சிறுவர்களை வைத்து இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடச் செய்வது இவர்களின் வேலையாக உள்ளது. இதை தமிழக முழுவதும் வாழக்கூடிய வெள்ளாளர் சமூகம் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். விரைவில் இவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். சிறுவர்களை வைத்து தூண்டிவிட்டு இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை அந்த சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள் கண்டித்து வைக்க வேண்டும். அதேபோல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் கட்டாயமான முறையில் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இது போன்ற பிரச்சனைகளுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய கயவர்களை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அராஜகமா இல்லையா? தப்பு தானே.